சரி, இதை மையப்படுத்தி ஒரு நடவடிக்கை பற்றி நீங்கள் பேசியிருந்தீர்கள். அதற்கு பிறகு அமெரிக்கா விழித்துக் கொண்டு அதன் பிறகான செயற்பாடுகள் மிக முக்கியமானதாக இருந்தது. ஆனால் அவர்களை போன்று இப்போது இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களா என்பதுதானே அநேகருடைய கேள்வியாக இருக்கிறது. இவர்கள் உண்மையிலேயே பொருளாதார ஒரு அபிவிருத்தி மாத்திரம் நோக்காக கொண்டுதான் செயற்படுகிறார்களா, அல்லது சாதாரண பிரஜைகள் எண்ணுவது போன்று ஏன் சவுதி அரேபியாவுக்கு முடியாதா, இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனை முடிக்கணும், கட்டாருக்கு முடியாதா, யுஏக்கு முடியாதா, அரபு நாடுகளில் அனைத்தும் சேர்ந்தால் முடியாது என்ற கேள்வி எழுகிறது சாதாரண பொதுமக்கள் மத்தியில். இதற்கு நீங்கள் அளிக்கிற பதில் எவ்வாறுயாக இருக்கும்? உண்மையிலேயே முடியும். என்னுடைய கருத்திலே அவர்களுக்கு முடியும். இப்போ போர் ஆரம்பித்த 2023 அக்டோபர்லேயே சவுதி அரேபியா மட்டும் நினைத்திருந்தால் போரை நிறுத்த முடிந்திருக்கும். என்ன, நாங்கள் இஸ்ரேல் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம், நீங்கள் ஆரம்பித்தால் நாங்கள் உங்களுக்கு எண்ணெய் வளம் தர மாட்டோம், எண்ணெயை நாங்கள் ஏற்றுமதி செய்வதை நிறுத்துவோம் உண்டா, இஸ்ரேலுக்கு போர் செய்ய இயலாது தானே. இஸ்ரேலுடைய யுத்த தாங்கிகள் போர் விமானங்களுக்கு நிறைக்கப்படுகின்ற பெட்ரோலியம் அரபு நாடுகளுடையது தானே. எகிப்து கேஸை கொடுக்கிறார்கள், அது மாதிரி சவுதி அரேபியா, கட்டார் போன்ற நாடுகள் பெட்ரோலியத்தை கொடுக்கின்றன. இதில் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு, நீங்கள் என்னோட கேட்பீங்களோ சரியா, நானே கேட்குறேன். இப்போ இவ்வளவு காசாவில் மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் சவுதி, கட்டார், குவைத், பஹ்ரைன் இந்த நாடுகளுடைய நெருங்கிய நட்பு நாடுகள். அப்போ அந்த நட்பு நாடுகளுடைய அந்த நட்பை ஒரு அழுத்தமாக வைத்து ஏன் இந்த மனித படுகொலைகளை இந்த நாடுகளுக்கு நிறுத்த முடியாமல் இருக்கின்றது? இல்லை, அதுவும் ஒரு கேள்விதான். ஏனென்றால் இப்பொழுது 5 ட்ரில்லியன் டாலர்கள் அளவுக்கான ஒரு வர்த்தக முதலீட்டை செய்வதாக இருந்தால் இந்த 3 நாடுகளும் ஏன் இதனை, ஏனென்றால் ட்ரம்ப் ஒரு வியாபாரி, அவர் ஒரு வர்த்தகர், அவருக்கு டாலர் வருகிற எந்த விலையும் அவர் செய்வார். வரி விதிப்பினூடாக தெரிந்து கொண்ட விடையும் அதுதான். இப்போது அவருடைய நாட்டில் டாலர் ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்படும் என்பதை அவர் உணர்ந்து இப்போது அதற்கான தேவையான நடவடிக்கை எடுக்கிறார். குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் வந்த பிறகு எங்கே செல்வார்? யூகே செல்வார், லண்டன் செல்வார், அல்லது இஸ்ரேலுக்கு விஜயம் செய்வார். அதாவது பொருளாதார ரீதியாக. ஆனால் முதல் முறையாக ட்ரம்ப் போன்ற ஒரு அமெரிக்க ஜனாதிபதி மத்திய கிழக்கு நாட்டுக்கு வந்திருக்கிறார். அப்படியானால் அவருக்கு மத்திய கிழக்கு இப்போது தேவைப்படுகிறது, இந்த முதலீடு தேவைப்படுகிறது, படுகிற நிலைமையில் தான் அமெரிக்காவும் இருக்கிறது. அப்படியானால் ஏன் இதன் ஒரு நிபந்தனையாக வைத்து இவர்கள் இந்த முதலீட்டை செய்திருக்க கூடாது என்கிற சாதாரண மக்களுடைய கேள்விக்கு நீங்கள் எவ்வாறான பதில் அளிக்கலாம்? அதுதான் அது பலருக்கும் விளங்காத ஒரு விஷயம்தான். நான் அதை எப்படி விளங்குகிறேன் என்று சொன்னால், இஸ்ரேலை மத்திய கிழக்கிலே கொண்டு வருவதிலே கடைசி கட்டத்திலே அரபு நாடுகளுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. வரலாறு அதான் ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இப்போ ஆயுத ரீதியான இயக்கம் ஹமாஸை அரபு நாடுகள் வெறுக்கின்றன. இதைத்தான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வெறுப்பில் இருந்துதான் காசா மக்களையும் அரபு நாடுகள் புறமுதுக்குகின்றது. ஏன் அந்த வெறுப்பு? இதான் உங்களோட மனதில் எழுகின்ற கேள்வி. அதாவது ஒன்று, அரபு நாடுகள் சேர்ந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இஸ்ரேலுடைய கட்டுப்பாடு தான் அவர்களை விடுவிக்க வேண்டும். அதை செய்வதும் இல்லை. அதற்கு எதிராக பொறுத்து முடியாமல் தானே ஹமாஸ் அவர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறுகிறார்கள். இப்ப இவருடைய தர்க்கம் எப்படி எடுப்படும்? என்ன தர்க்கம்? இதுல அரபு உலகம்தான் ஒரு வகையில இஸ்ரேல் எங்கே கொண்டு வந்தது. கடைசியாக அமெரிக்க ஜனாதிபதி 2 அரபு நாட்டு மன்னர்களை அழைத்து, அவனுடைய வெள்ளை மாளிகைக்கு அழைத்து, எங்களுக்கு செய்ய வழி இல்லை, 40களின் ஆரம்பத்தில் நாங்கள் இஸ்ரேலை உயிரோர்கள் அங்கே தான் கொண்டு வர போகிறோம், இதுக்கான கிரவுண்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் என்று சொன்ன நேரம் இதை ஏற்றுக்கொண்டு இவர்கள் வந்தார்கள். அப்போ அவர்களுக்கு சொல்லப்பட்ட அச்சுறுத்தல் என்னென்னா, இதை நீங்கள் செய்யலைன்னா நாங்கள் மத்திய கிழக்கு டெமோக்ரட்டைஸ் பண்ணுற வேலையை செய்ய வேண்டி வரும் என்றது. அப்போ என்ன செய்தார்கள்? சரி, குடியேறட்டும், இவர்கள் அனுமதி பேசாமல் இருந்து விட்டார்கள். அது குடியேறி விட்டா வந்து இவர்கள் எதிர்பார்த்து என்னண்டா, பலஸ்தீன 27,000 சதுர கிலோமீட்டரில் ஒரு குறிப்பிட்ட பரப்பில் மட்டும் வெளியேந்துட்டு போயிடுவானல் உண்டு. ஆனால் அவனோட கிரேட் இஸ்ரேல் இல்லை, அவனோட ஃபைனல் ஆப்ஜெக்டிவ். அப்போ இது வளர்ந்து வருகிறது. வந்த நேரம்தான் ஆயுத இயக்கம் அங்கே பிஎல்ஓ வந்தது. பிஎல்ஓ ஒரு இஸ்லாமிக் ஐடென்டிட்டி பேஸ் இல்லை, அது தோல்வி அடைந்து விட்டது, களத்தில் தோல்வி கண்டது. ஒரு கட்டத்தில் என்றால் அது ஒரு கட்டத்தில் வந்து தாஜா பண்ணி இப்போ ஒஸ்லோ ஒப்பந்தம் எல்லாம் வந்து புல்லா இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டு பாலஸ்தீன மக்கள் கொண்டும் இல்லைங்கிற நிலையான நேரம்தான் ஹமாஸ் என்ன செய்து முன்னுக்கு வருது. வந்தா அது பலமான ஒரு ஆயுத இயக்கம், கெரில்லா இயக்கம். அதில் விமானங்கள் இல்லை, ஏர்ஃபோர்ஸஸ் இல்லை, இதெல்லாம் இல்லாவிட்டாலும் அது ஒரு பலமான கெரில்லா மூமெண்டாக அது வளர்ச்சி அடைகிறது. எனக்கு இங்கே ஒரு கேள்வி எழுகிறது.
நீங்கள் அந்த விடயத்தை தொட்டுவிட்டு முடிந்தால் போங்கள். ஹமாஸுக்கு இந்த அரபு நாடுகள் தனி பாலஸ்தீன் உருவாவதற்கு உதவி செய்யவில்லை, அதற்கான அரசியல் நகர்த்தல்களை செய்யவில்லை. செய்யாது என்பதையும் ஏன் உதவி செய்யாது, they will never help, ஏன் அந்த பின்னணியிலிருந்து ஏன் இவர்கள் காசா மக்களையும் பட்டினியில் சாகட்டும் விட்டுருக்கான்றதை நான் இப்ப சொல்ல போறேன். அது ஏன் முடிக்கிறேன் நீங்க. ரைட், நான் முடிக்கிறேன். இதுதான் பலருக்கும் சிக்கலான விஷயம். இப்போ பலரும் கேட்குறேன்னா, பக்கத்தில் உள்ள அரபு நாடுகளை அப்பா ஹெல்ப் பண்ண இல்லை, அவன் ஹெல்ப் பண்ண மாட்டான், அப்போ அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கே. அதான் நான் சொல்றேன். என்னன்னு கேட்டா, இப்ப முழு இஸ்லாமிய உலகத்திலேயும் நாங்கள் ஒரு தரம் அந்த ஆயுத இயக்கங்களை பற்றி கதைச்சோம். அதுல வெரி பவர்ஃபுல்லான அந்த டெக்டிக்ஃபுல்லி மூமெண்ட் ஹமாஸ் தான், நோ டவுட். ரைட், ஆயுத ரீதியாகத்தான் ப்ராக்சியாக இருக்கின்ற லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கு பின்னால் ஈரான் இருப்பதால் அது பலமாயிருக்கு, ஒரு நாடு இருக்கிறது. இவளுக்கு பின்னால் எந்த நாடும் இல்லை. எந்த நாடுக்குன்னு சொல்லுங்க, ஒன்றும் இல்லை. யார்கிட்ட ஆயுதம் எடுக்கிறாங்க? அதான் அவர்கள் ஓன் ப்ரொடக்ஷன், ஓன் எல்லாம் இருக்குது. அது என்ன எப்படி என்றெல்லாம். ரைட், ஈக்கட்டும். இப்போ என்ன தெரியுமா உண்மையான விஷயம், நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு லேமன் கூட யோசிக்கலாம். அடே இவ்வளோ காசு அமெரிக்கா கொடுக்குறவன் பாப்பா காசாக்கு எகிப்து எல்லையால, தட் இஸ் ஆல்சோ முஸ்லீம் கண்ட்ரி, ரஃபா எல்லை 12 கிலோமீட்டரால உணவு பொதிகள் போறது அனுமதி கண்டா, அது மட்டும் அனுமதிச்சிருங்க. சும்மா ஒரு கோல்ல சென்னா ட்ரம்புக்கு ஓகே, இஸ்ரேல் நெட்டன்யாஹு கோல்ல சென்ன அவன் அனுமதிப்பான், அவ்வளோக்கு வேணும் பவர்ஃபுல். அது ஏன் செல்லாம இருக்கிறான்? தட் இஸ் த கொஸ்டின் ஆஃப் லேமன். ஏன் யுஎன் சொல்லியே செய்யறாங்க? ரைட், சொல்லியே செய்யறான்ல, இவங்களுக்கு இயலும். அது அரபு நாடுகளுக்கு இயலும், ஏன் அது செய்யாம இருக்கான் என்றால் என்னுடைய கேள்வி. என்ன விடண்டா, இதுதான் பலருக்கு இந்த இதான் விஷயம் விளப்பம் இல்லை. என்னன்னு கேட்டா, ஹமாஸ்ன்றது உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற பிரதர்ஹுட் அமைப்பினுடைய ஒரு ஆயுத கிளை என்கிற ஒரு கருத்து உலகம் எல்லாம் இருக்கு. ரைட், இந்த இயக்கத்தை பற்றிய CIA, FBI, மொசாட் இந்த மாதிரியான சர்வதேச புலனாய்வு நிறுவனங்களுடைய ஒரு அரபு நாடுகளை தவறாக வழிநடத்துகின்ற தொடர்ச்சியான ஒரு அறிக்கை இருக்கின்றது. அரபு நாடுகளை தொடர்ச்சியாக தவறாக வழிநடத்துகின்ற, அரபு நாடுகளை அச்சமூட்டுகின்ற, பயங்காட்டுகின்ற ஒரு பிழையான ஒரு புலனாய்வு அறிக்கையை அவ்வப்பொழுது இந்த 3 நிறுவனங்களும் அரபு மன்னர்களுக்கு சமர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, ஹமாஸின் தலைமையிலே பலஸ்தீனத்திலே ஒரு அரசு உருவாகினால் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்றால், இந்த இயக்கம் மொத்த அரபு நாடுகளையும் கைப்பற்றும், உங்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்படும். இதனால் இது உண்மையில் இது ஒரு என்ன பொறுத்த இது அன்சைன்டிபிக். ஏன் தெரியுமா, அந்த இயக்கத்தோட கொள்கை பிரகடனத்தை நான் வாய்ச்சேன். அதில் ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நாளும் நாங்கள் முஸ்லீமோடு முஸ்லீம் மோதுவதில்லை. PLO எப்பயே அடிச்சு திரட்டி கொண்டிருக்கலாம், யாசர் அரபாத்தை கொண்டு இருக்கலாம், அவங்க அதை செய்யலை. ஏன் தெரியுமா, அது இஸ்லாத்துக்கு முரண் கருதுறாள். அவன் இன்னும் அவனோட நாட்டையை உருவாக்கல. 50 வருஷமா போராடி தூண்டுதல்ல அவங்களோட வெற்றியில அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு மனநிலை இல்ல, என்னிடங்கள தூண்டப்படுவாங்கங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாங்களோ தெரியல, இருக்கலாம். ஆனாலும் இப்படித்தானே ராணுவ பலம் இப்படி ஹமாஸ் பெரிய என்னுடைய கருத்துல ஹமாஸ் ராணுவ ரீதியா பலமான ஒரு இயக்கம் அல்ல. இந்த இஸ்ரேலை வெற்றி கொண்டிருக்கலாம். அப்படி எந்த ஒரு அரபு நாட்டு ஆதரவும் கிடைக்காமல் தங்களுடைய தேச நிலமீட்பு போராட்டத்தில் மட்டும் ஈடுபடுகின்ற ஒரு அமைப்பு பலஸ்தீனத்திலேயும் ஒரு இஸ்லாமிய அரசை உருவாக்கிவிட்டு தங்களோட கொண்டோலுக்குள்ள கொண்டு வந்து விட்டு சவுதிய, கட்டார, பஹ்ரைன், ஓமன், குவைத் எல்லாம் பிடிச்சிருவார்கள் என்று சொல்ற கதை இருக்குத்தானே, இது வெறும் கதை. இந்த கதையை நம்பி விசுவாசித்து ஈமான் கொள்ளுகின்ற அரபு அரசாங்கங்கள் அடிக்கொரு முறை அங்க ஹோல்ட் பண்ணி சொல்றான், அடி அவனை அடிச்சு நொறுக்கு முடி கதையை. இப்ப என்ன சொல்றானுண்டா, நீங்க அவனுக்கு ஆதரவு அளிக்கீங்களே. இப்ப காசா மக்கள் இதுவரைக்கும் இவ்வளவு துயரம், அரபு கிட்டத்தட்ட 50,000 பேர் கொல்லப்பட்டு 100,000 பேரை காணல, அவ்வளவு யூனிவர்சிட்டிஸ், பேக்கரி, பார்மசி, ஸ்கூல், மாஸ்க்ஸ் ஒன்றும் இல்லை. இன்னும் நீங்க உங்களால எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சொல்றாங்கல்லே. அப்ப அரபு நாடுகள் சொல்லுது, நீங்க அவனுக்கு ஆதரவு அளிக்கிறீங்களா, நீங்க சேர்ந்து சாகுங்க.